ஒரு பெரியவர் ஒரு குரங்கை கயத்தில் கட்டி ரோட்டில் இட்டுன்னு வந்துருந்தேன். அது மடக்காரு பின்னாடியே வந்துருந்தது. பக்கத்தில் ஒரு இளைஞன் பேசிகிட்டே வந்தான். ஐயா, கால் வலிக்குது, அப்படி போய் உட்காந்துன்னு பேசலாம் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நல்லா தவளை போல போட்டுட்டு உட்காந்துட்டேன். பக்கத்தில் குரங்க தரையில் உட்காந்து வச்சு இளைஞன் நேராக உட்காந்துட்டுருக்கான். இவன் ரெண்டு பேரும் ஏதோ சமாச்சாரங்களை தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த குரங்கு ரொம்ப பரிதாபமாக குவைட்டாக உட்காந்துருந்தது. ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் ஒரு கொம்பை எடுத்து அந்த குரங்கை பட்டுன்னு ஒரு அடி வச்சிருவர். அது ஒரு குதி குச்சிட்டு பேசாமல் இன்னும் உட்காந்துருக்கு. இளைஞன் பார்த்தேன், இதுக்கு அதை போய் அடிச்சிரு அப்படின்னு. சரி, பரவாயில்ல, அவர் குரங்கா இருக்கு அப்படின்ட்டு திருப்பி அவர் பேச்சு தொடர்ந்துருந்தான். இன்னும் 10 நிமிஷம் கழித்து பேசிகிட்டே இருக்குச்சு. திருப்பியும் கொம்பை எடுத்து அந்த குரங்கை பட்டுன்னு ஒரு அடி வச்சு அது அப்படின்ட்டு பாவமாக உட்காந்துருந்துச்சு. இன்னொரு 10 நிமிஷம் பேசிகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கழிச்சு அந்த குரங்கு மறுபடியும் பட்டுன்னு அடித்து உட்காந்து வச்சு அது இன்னும் பயந்த மாதிரி பண்ணி இன்னும் உட்காந்துருந்தது. எனக்கு பொறுக்கலை. ஐயா, நான் கேட்கலன்னு தப்பாக நினச்சிக்காங்க. இந்த குரங்கு ஒன்றும் பண்ணலையே, அது படுத்தானே உட்காந்துன்றது. அது எதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒன்று அடிச்சுட்டே இருக்கீங்க? பாவம் இல்லையா? பாவம் இல்லை இது குரங்கு. ஆமையா, பாவம், வாயில் ஜந்து அது போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது பண்ணாலும் பரவாயில்ல, அது சாதுவாக தானே உட்காந்துருக்கு. சரி, நான் அதை அடிக்கலை. ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தது. தரையில் இருந்த குரங்கு ஒரு ஜம்ப் பண்ணி அவரோட தொடையில் இருந்து உட்காந்துருந்தது. அவரோட மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தது. இன்னும் 10 நிமிஷம் கழித்து அந்த குரங்கு ஒரு ஜம்ப் பண்ணி அவரோட தோளில் வந்து உட்காந்துருந்தது. அவரோட காதை பிடிச்சி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தது. அவர் பொறுத்துன்றது. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு அந்த குரங்கு அவர் தலையில் போய் இந்த பக்கம் உட்காந்துருந்தது. தலையை ஏதோ பேன் பார்க்குற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தது. அவர் பேசாமல் இருந்து தப்புன்னு கீழே குதிச்சு அந்த கொம்பை எடுத்து பட் 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 பட்னு அவர் போட்டு அடிச்சுது. அந்த பெரியவர் சொன்னார், பார்த்தியா இல்லையோ, குரங்குன்னா அப்படி தான். அதை அடக்கி வைக்கிற வரைக்கும் தான் நமக்கு நிம்மதி, தெரியுமா? நம்ம மனசு ஒரு குரங்கு. அதை அடிக்கடி அமைதிப்படுத்தி போகிறோம். வெறுமை புலம்பாத, வெறுமை ஆத்திரப்படாத, வெறுமை புறமப்படாத, அமைதியாருன்னு அடக்கி வைக்கிற வரைக்கும் தான் நம்ம மனசு அடங்கி இருக்கும். அது எப்படி வேணால் நடந்துக்கிட்டோம். அப்படின்னா இந்த குரங்கு குட்டி எப்படி தொடையில் உட்காந்துதோ அது மாதிரி நம்மக்கிட்ட முதல்ல வரும். இப்போ நம்ம தோல் ஏறி உட்காந்துக்கும், நம்ம மண்டையில் ஏறி உட்காந்து மண்டை குடைச்சலை ஏற்படுத்திடும். இதனால் நம்ம மனம் அப்படிங்கிறத எப்போதும் அமைதியாக வச்சுக்கணும். அது எங்கேயாவது அப்படி இப்படி ஓட பார்த்ததுன்னா அதை ஒரு தட்டி அடக்கி வச்சுக்கணும். மனசை ஒரு தட்டி நேர் வழியில் போக விடணும். அமைதிக்கு இடம் படியாத வச்சுக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னார். ஆஹா, புரிஞ்சுது அப்படின்னு சொன்னான் பெரியவர். அப்படின்னு சொன்னால் வாலிபர். நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்